இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எங்களை பொறுத்த மட்டும் அது முடிந்து போன கதை. 20 சீட்டு நாங்கள் எதிர்பார்த்தது என்னங்கிறது வேற விஷயம். இதே மாதிரி நபர்கள் எதிர்பார்க்காதுங்கிறதுலாம் வேற விஷயம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது காங்கிரஸ் தலைவர் ஒரு அமைப்பில் இருந்தோம்னா, ஒரு நிர்வாகத்தில் இருந்தோம்னா, அந்த தலைவர் முடிவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேள்வி வைக்கிறது நியாயமா இருக்காது. நான் ராகுல் காந்தியோடைய பேச்சத்தான் பார்க்குறேன். டிரான்ஸ்லேஷனை நான் பார்க்கவே இல்லை. அது கேட்க அது நிறைய மீம்ஸ் வந்துருச்சு. அதனால மீம்ஸ் ரொம்ப பாப்புலர் மீம்ஸ் ஆகி போச்சுப்பேன். அதனால விடுங்க. நீ வந்து நான் கேட்டது ராகுல் காந்தியோடைய பேச்சு. அந்த பேச்சில் அவருடைய எசன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. பினராயி விஜயனுக்கு அவர்களுக்கு எதிரான தேர்தலாக அதை பார்க்கலாம். ஏன்னா பினராயி விஜயன் அவர்கள் தான் கேரளாவில் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததில்லை. ஒரு முதலமைச்சருக்கு எதிரான தேர்தலாக இது வரைக்கும் கேரளா நடந்தது கிடையாது. பார்ட்டி வைஸ் நடந்திருக்கு. எம்எல்ஏக்களுக்கு எதிர்ப்பான ஒரு இது இருந்திருக்கு. ஓவரால் மைண்டு எகென்ஸ்டாக இருக்கும். பட் முதலமைச்சருக்கு எதிர்ப்பாக ஒரு எலெக்ஷன் டிரைவ் ஆனதுங்கிறது இந்த எலெக்ஷன் தான். வரக்கூடிய நல்ல தொகுதிகளை நம்ம வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதை அவர்கள் வந்து சென்றவர்கள் அதை செய்யலை. அதனால் அவர்கள் பார்த்த விதம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதனால் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களுக்கு அவருக்கு தனிப்பட்ட முகத்தில் தான் நான் அது 28ஆம் தேதி நினைக்கிறேன். 28ஆம் தேதி நான் கடிதம் எழுதிட்டேன். ஆனால் அது வெளியில் வந்து 3ஆம் தேதி வெளியில் வந்துச்சு. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல், உண்மையாக இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு ரொம்ப நாளத்துக்கு முன்னாடியே கூட்டணி கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வேற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. பட் இன்னொரு மாதிரியான கூட்டணிகள்லாம் உருவாக்கி இருந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் அந்த ஃப்ளோவை எப்படி பார்க்குறீங்க? இது 22 வருஷ கூட்டணி. காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் உருவாக்கின கூட்டணி. இந்த கூட்டணி இது ஒரு மதசார்பற்ற ப்ரோக்ரெசிவ் கூட்டணியாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அவருடைய ஆட்சியில் இருந்து அந்த செயல்பாடை மையமாக வச்சு இந்த கூட்டணி நிற்கிது. இதுதான் நாங்கள் பார்க்குற பார்வை. அதில் பிஜேபியுடைய ஏடிஎம்கே அலையன்ஸை மையமாக வச்சு அந்த அலையன்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரே காரணத்தை வச்சு தான் இந்த அலையன்ஸ் உடைய கேம்பெயின். ராகுல் காந்தி ஃபுல் ஃப்ளெஜ்டாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யலை, கடைசி ஒரு நாள் அப்படி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா 3 விஷயம் நடுவில் நடந்துச்சு. ஒன்று கேரளா அசாம் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. 9ஆம் தேதி வரைக்கும் அந்த எலெக்ஷனில் பிஸியாக இருந்தார். அதுக்கடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக அதனுடைய கோஆர்டினேஷன், இந்த லீடர்ஷிப் பார்ட்டி எங்கள் பார்ட்டியிலே வந்து கட்சியிலே வந்து சிடபிள்யூசி காரிய கமிட்டி கூட்டமாக இருக்கட்டும், அது போக மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இதனால ஃபர்ஸ்ட் 2 நாள் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் விசிட் வர்றதுக்குள்ளாக பார்லிமெண்ட் முடிச்சுட்டு தான் வர ஆரம்பிச்சு. பார்லிமெண்ட் செஷன் வந்துருச்சு. பார்லிமெண்ட் செஷன் வந்த உடனே அது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விசிட் வந்தார். 18ஆம் தேதி வந்தார் நினைக்கிறேன். 20ஆம் தேதி இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்காரு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து அவருடைய பார்வையை வச்சதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவருடைய பார்வைங்கிறது தெளிவான பார்வையை சொல்லியிருக்காரு இந்த எலெக்ஷன். ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கல அப்படின்னு ஒரு பரபரப்பா பேசப்படுது. ஏன் 2 பேரும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கல? இல்லை, 2 பேருமே என்னடா தமிழக முதலமைச்சர் வந்து அவருடைய கேம்பெயின் எந்த பகுதியில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடைய கேம்பெயின் முடிஞ்சிச்சோ நார்தர்ன் பெல்ட்ல அவர் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் 18ஆம் தேதி வந்தார். 20ஆம் தேதி சதர்ன் பெல்ட்ல சதர்ன் 3 டிஸ்ட்ரிக்ட் வந்தார். அதனால 2 பேரோடதும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்ததுனால அது ஒர்க்கா அப்படி இல்லைங்கிறத முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக காங்கிரஸுடைய இந்திய தலைவர் திரு கார்கே அவர்களோடு சேர்ந்து கிருஷ்ணகிரியில் 2 பேரும் சேர்ந்து நேற்று கூட்டம் பேசினாங்க. அதனால என்னன்னா இது கடைசியாக 2 நாள் கூட்டம், 2 நாள் விசிட் ஆகி போச்சு ராகுல் காந்தியோடைய விசிட்டா. அதனால அது ஒத்து வர முடியல. இல்ல, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேங்க. ஆனால் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராருன்னா அதுக்கேத்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய பிரச்சார ஏரியாவை மாத்திக்க முடியாதா?
இல்லை என்னன்னா இது வந்து விவாத பொருளா கொண்டு வர்றது நியாயமா இருக்காது. விவாதமா இருந்ததுனால தான் நான் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சேர்ந்து அந்த கூட்டம் நடந்துச்சு. ஒரு ஒரு சிம்பாலிக் கூட்டம் நடக்கும். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் எங்கே கூட்டம் நடந்துச்சு? ஒரே ஒரு சிம்பாலிக் கூட்டம் நடந்துச்சு கன்னியாகுமரியில். அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை. அதனால அவங்களை பொறுத்தவரைக்கும் சிம்பாலிக்கா ஒரு கூட்டம் 2 பேரும் சேர்ந்து இருக்க கூட்டம் இருக்கும். அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களும் திமுக அவருடைய தலைவர் அவர்களுக்குமான கூட்டம் நடந்துருச்சு. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம்பெயின் பாட்டை பண்ணிட்டு போயிட்டார். இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுல இருந்து இது ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அதை முறியடிக்கிற மாதிரியாவது 2 பேரும் ஒரே மேடையில இருந்துட்டு என்னுடைய சகோதரர் ஸ்டாலின், இவர் என்னுடைய சகோதரர் ராகுல் அப்படின்னு ஒரு பேச்சை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல என்னன்னா அதை முறியடிக்க விரும்பலையா? அரசியல் சூழ்நிலைகள் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு. நீங்க வந்து அசாமுடைய கேம்பெயினும் கேரளா எலெக்ஷனும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அசாம் டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற இந்த எலெக்ஷன் வந்து ஒன் சைடு எலெக்ஷனா போகுது. ஓட்டு காங்கிரஸ் ஈக்குவலா வாங்கினாலும் சீட்டு ஜெயிக்க முடியாத அளவு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால ராகுல் காந்தி அவர்களுக்கு அங்கே நிறைய டைம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதோட பார்லிமெண்ட் செஷன் நடந்துச்சு. அப்போ அதுக்கடுத்து இந்த எலெக்ஷனுங்கிறது கேரளா எலெக்ஷன். கேரளா எலெக்ஷன் எங்களை பொறுத்தவரை 2 தடவை தோத்து போச்சு காங்கிரஸ். இந்த கூட்டணி திருப்பி ஜெயிச்சே ஆகணும். எந்த சூழ்நிலை கொடுத்தும் கேரளாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவருடைய கவனம் எல்லாம் கேரளாவில் இருந்துச்சு. அதுக்குள்ள தமிழ்நாடு எலெக்ஷன்ங்கிறது ஒட்டி வரும்போது இந்த புதிய சட்ட சிக்கலை கொண்டு வந்து தேவையில்லாம சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மாதிரி மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கடந்த 7 நாள் 3 நாள் பார்லிமெண்ட்டை கூட்டி எங்களுடைய 7 நாளையும் வேஸ்ட் ஆகிட்டார். என்னன்னா அது கோஆர்டினேஷன் எல்லா எதிர்கட்சியோட உட்காந்து பேசுறது. ராகுல் காந்தி அவர்கள் 2 தடவை எதிர்கட்சி தலைவர் கூட உட்காந்து பேசினார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் பண்ணலைன்னா இப்படி இதை வந்து அச்சீவ் பண்ணிட முடியாது, தோற்கடிக்க முடியாது. நாங்கள் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கணும்ல எல்லா கட்சிகளையும் 27 கட்சிகளை ஒருங்கிணைக்கணும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்கள் பார்த்தோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை தோற்கடிப்பது என்பது மிக முக்கியமானதாக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தார். அதனாலதான் வந்து என்னன்னா அதுக்காகத்தான் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள இந்த பொறுப்பை கார்கே அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து அந்த மரியாதை நிமித்தமான அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டார். இது வரல, அதுக்கான உண்மையாக ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கு. இந்த 28 இடங்கள் பெற்றுக்கொண்டதுலையும் அதுக்கான தொகுதிகளில் பெற்றுக்கொண்டும் உண்மையாவே ராகுல் காந்தி சாட்டிஸ்ஃபையா இருக்காரா, மகிழ்ச்சியா இருக்காரா? எங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்துச்சு. கிடைத்ததை ஏற்றுக்கிட்டு இப்போ தேர்தலுங்கிறது மூவ் பண்ண வேண்டியா போச்சு. காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் முடிவு செஞ்சது இந்த கூட்டணியில இந்த நம்பரை ஏற்றுக்கணும் அப்படின்னு கார்கே அவர்கள் முடிவு செஞ்சார். ராகுல் முடிவு செய்யல. கார்கே தானே தலைவர். அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தான் மூத்த தலைவர். அவர் தான் காங்கிரஸ் தலைவர். ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸினுடைய தலைவர் கிடையாது, அவர் எதிர்கட்சியினுடைய தலைவர். அவர் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவரும் ஒரு தலைவர், இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர். அவர் எதிர்கட்சி மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகம்ங்கிறது யார் கையில் இருக்கு? திரு கார்கே அவர்களுடைய கையில். கார்கே அவர்கள் முடிவு பண்ணது கேட்டா 28 சீட்டு ஒத்துக்கிட்டுருவோம். திரு ப. சிதம்பரம் அவர்களையும் திரு செல்வப்பிரத அவர்களை அனுப்பி வச்சு அவர் 28 சீட்டு ஒத்துக்குருவோம், அடுத்த நாள் போய் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது சைன் பண்ணிட்டான். எங்களை பொறுத்த மட்டும் அது முடிந்து போல கதை. 20 சீட்டு நாங்க எதிர்பார்த்தது என்னங்கிறது வேற விஷயம். இதே மாதிரி நபர்கள் எதிர்பார்க்காதுங்கிறதுலாம் வேற விஷயம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது காங்கிரஸ் தலைவர் ஒரு அமைப்புல இருந்தோம்னா, ஒரு நிர்வாகத்துல இருந்தோம்னா, அந்த தலைவர் முடிவு செஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த கேள்வி வைக்கிறது நியாயமா இருக்காது. அதனால அது மூவ் ஆகி பண்ணிட்டு ஆகணும். எங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நாங்க போயிட்டோம். நீங்க அந்த கோவத்துலதான் அந்த பொறுப்பு குழு அதுல இதெல்லாம் விலகுனீங்களா? இல்ல, எனக்கு தொகுதி வாங்கினது நம்பர்ல எனக்கு வருத்தம் இருந்தாலும் இருக்கலாம். அதை சொல்றது அது காங்கிரஸ் தலைவர் முடிவு பண்ணதுனால அதை தொண்டனா ஒத்துக்கிட்டேன். ஆனா தொகுதி வாங்கினதுல எனக்கு வருத்தம் ரொம்ப இருந்துச்சு. தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நியாயமில்லாத தொகுதிகள் நம்ம வாங்கக்கூடாது. நாம் வெற்றி பெற்ற தொகுதிகளை விட்டு கொடுக்கூடாது. தென்காசி மாதிரி தொகுதிகள், நம்முடைய விருதாச்சலம் மாதிரி காங்கிரஸ் தொகுதிகளை வந்து ஃபர்ஸ்ட் சேலே நம்ம விட்டுட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய நல்ல தொகுதிகளை நம்ம வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தம். அதே அவர்கள் வந்து சென்றவர்கள் அதை செய்யலை. அதனால அவர்கள் பார்த்த விதம் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதனால காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களுக்கு அவருக்கு தனிப்பட்ட முகத்தில் தான் நான் அதை 28ஆம் தேதி நினைக்கிறேன். 28ஆம் தேதி நான் கடிதம் எழுதிட்டேன். ஆனால் அது வெளியில் வந்தது 3ஆம் தேதி வெளியில் வந்துச்சு. அதனால் 28ஆம் தேதி நான் சொன்னது லீக் ஆனது 3ஆம் தேதி லீக் ஆயிருக்கு. அதனால் என்னை பொறுத்த மட்டும் அதுக்காக அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியா போச்சு பத்திரிகையில். அதுக்காக நம்ம பொறுத்த மட்டும் அது காங்கிரஸ் தலைவருக்கும் இணக்கமானது. அவர்கிட்ட என்னன்னா காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களிடம்
இந்த சூழ்நிலையினால இதில் பணியாற்ற முடியாது, நான் போய் என்னோட பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்க 6 தொகுதியில் போய் பிரச்சாரத்தை பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேண்டிடேட் லிஸ்ட் போட்டாங்கல்ல, அதுல கூட காங்கிரஸ் கட்சியில நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் பிடித்தம் இல்ல. அது ஜோதிமணி போன்றவர்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் அதை இது அகைன்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் 2வது ஒரு லிஸ்ட் ஏதோ ராகுல் காந்திட்ட போயிட்டு வந்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சா? இல்லை, காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் வந்து 3 அடுக்கு முறை இருக்குது. ஒன்று மாநில அளவிலான ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, 3 பேர் கொண்ட பேர் கொடுக்குறது. அதுக்கடுத்து ஸ்க்ரீனிங் லெவல்னு ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி திரு சிங்தேவும் மாநில தலைவரும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர்களும் அந்த ஒரு குழு இருக்கும். அதுக்கடுத்து காங்கிரஸுடைய மத்திய குழு, மத்திய தேர்தல் குழு. அந்த மத்திய தேர்தல் குழு திரு ராகுல் காந்தி அவர்களும் இருந்தார். சில அதனால அந்த குழு நிர்ணயிச்சதுல என்னை பொறுத்த வரைக்கும் யாரு என்னங்கிறதுலாம் எனக்கு நான் அதை பற்றி விவாதிக்க விரும்பாது. ஏன்னா அந்த குழுவில் ராகுல் காந்தி அவர்களும் இருந்தார், திரு கார்கே அவர்களுடைய தலைமையில் இருந்துச்சு. அதுல மாநிலத்துடைய தலைவர், சட்டமன்ற தலைவர், மற்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல என்ன முடிவு செய்தாங்களோ 100% நான் எடுத்துக்கிறேன். நான் அதுல எந்த ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு விவாத பொருளை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா காங்கிரஸுடைய மைய தேர்தல் குழுவால் முடிவு செய்யப்பட்டதை நான் விமர்சிக்கிறவன் நான் கிடையாது. ராகுல் காந்தி வந்த கூட்டத்துக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தைக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை, அழைக்கவில்லை அப்படின்னு ஒரு பேச்சு போகுது சார். இல்ல, அது மாநில தலைவருக்கு அழைப்பு கொடுக்காதெல்லாம் அப்படிதான் நடக்காது காங்கிரஸ் கட்சியில. அவருடைய சூழ்நிலை என்னன்னு நான் பேசல அவர்கிட்ட. என்னை பொறுத்தவரைக்கும் மாநில தலைவரையும் மாநில தலைவர் தான் இந்த டூர் ப்ரோக்ராமே போட்டு கொடுத்துருப்பாங்க. முதல்ல மாநில தலைமையரும் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய ஒப்பீனியனை கேட்டுதான் எந்தெந்த தொகுதிகளுக்கு போகணும் அப்படிங்கிறத பொறுப்பாளர் இந்த இன்விடேஷனை ராகுல் காந்தி அவர்களுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பார். இதுதான் முறை, காங்கிரஸ் கட்சியினுடைய முறை. அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த தொகுதிகளுக்கு போகணும் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாநில தலைவர்கிட்டையும் கேட்பாங்க. எந்தெந்த தொகுதிகளுக்கு போகணும் தலைவர், எந்த தொகுதிகளுக்கு முக்கியமான தொகுதிகள் நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது ஒரு சாய்ஸஸ் 2-3 சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்தே பிக்கப் பண்ணி ஒரு டூர் ப்ரோக்ராம் சார்ட் ரெடியா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருக்கு வந்து அழைப்பு இல்லைங்கிறது அவர் தானே, ஏற்பாட்டாளரே அவர் தானே, கல்யாண வீட்டுக்காரரே அவரா இருக்கும்போது அவருக்கு அதுல என்ன கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுக்குறது? அப்ப கலந்துக்கிட்டாரா? இன்னைக்கு வர முடியல, அவருடைய வருமான வரித்துறை அப்படி எதுவும் இல்லைங்கிறாங்களே. அவரே ட்விட்டர்ல போட்டாரு, ஆனா அப்படி எதுவுமே அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அது எனக்கு தெரியல. வருமான வரித்துறை நான் கேள்விப்பட்டது வருமான வரித்துறை அது அவர் போட்டிருந்தாரு, அவர் ட்விட்டர்ல சமூக வலைதளத்துல போட்டிருந்தாரு. பட் நடந்தது எனக்கு தெரியல. நான் சிவகாசி பிரச்சாரத்துல இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் வருமானத்து நாலாம் கவனிச்சதுன்னா வருமான வரித்துறை இதனால வர முடியல, அவரு திருவனந்தபுரத்துக்கு வர முடியல. நாங்க கிடைச்சா வருமான வரித்துறையே வேற சொல்லிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டுக்கிறது நம்ம தெரியல, விசாரிக்க தான் வேணும். இல்லை, இதுக்கு காரணம் அவர் இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணார் இல்லையா, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது ரொம்ப தவறுதலாக டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அது என்ன பிரச்சனையா இருக்குன்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அந்த டெஸ்ட் டிரைவ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நான் என்னுடைய ரொம்ப நான் மாணவராக இருக்கும்போது பார்த்தது ராஜீவ்காந்தி அவருடைய டிரான்ஸ்லேஷன். அவருக்கு ஒரே ஆள் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார், திரு ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் திரு ப. சிதம்பரத்தினுடைய தமிழும் திரு ராஜீவ்காந்தியுடைய பேச்சும் நான் மாணவனா இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கும், மேட்சா இருக்கும். நான் இது சொல்லியிருக்கேன். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய டிரான்ஸ்லேஷன் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கு. அதனால அவங்கள நீங்க வந்து எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியம். போன தடவை சொல்லியிருக்கேன்னா, இந்த தடவை என்கிட்ட யாரும் கேட்கல. கடைசியா அது இப்படி மெஸ்அப் ஆன உடனே கேட்டாங்க என்கிட்ட, இது ஏன் இப்படி நடந்துச்சு நான் சொன்னேன். அப்ப பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணனை பொறுத்த மட்டும் இது சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய தகுதிக்கு என்னால பண்ண முடியாது. என்னுடைய டெம்பர்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப கவனமான அவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கிற கேட்டு கரெக்டா சொல்லணும். அது அந்த ஃப்ளோவை கரெக்டான தமிழ்ல சொல்லணும் அவங்க சொல்றதையும். ஏன்னா ராகுல் காந்தியுடைய பேச்சு என்னன்னா ஸ்கிரிப்டட் கிடையாது. அவருடைய பேச்சு என்னன்னா, யாருடைய பேச்செல்லாம் இப்போ மோடி அவருடைய பேச்செல்லாம் என்னன்னா ஸ்கிரிப்டட் முதல்ல இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளோங்கிறது தெரிஞ்சுன்னா அதனால ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். இவரோட எக்ஸ்டெம்போ ஸ்பீச் பாயிண்டர்ஸ் தான் வச்சிருப்பாரு. அதோட எக்ஸ்டெம்போ பேசுறதுனால நீங்க வந்து அவருடைய திடீர்னு ஒரு ஆடியன்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அவர் உடனே டைவர்ட் ஆகி வேற பேச்சு பேசுவார். அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி பேச்சு வேற பேசுவார். இதெல்லாம் கரெக்டா புடிச்சு பேசுறதுக்கு நீங்க வந்து நிறைய கவனமா இருக்கணும். அது வந்து டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பெரிய ஆர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். கேரளாலையுமே ஒரு காலேஜ் பொண்ணு நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த சகோதரி மாதிரி யாராவது ஒரு ஆளை உருவாக்கணும். இல்லாட்டா நம்ம பொறுத்த வரைக்கும் வேற பீட்டர் அவர்கள் போன்றவர்கள் இன்னைக்கு அண்ணன் பீட்டர் தான் 2 இடத்துல பண்ணாங்க. அருமையா இருந்தது. ஒண்ணுல கரூர் எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா முதல் நாள் ஒரு சொதப்பல் நடந்தது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏன் அது ரொம்ப தப்பா அது நிர்வாகத்தில் இருக்கும்போதே பார்க்குறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகமும் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தான் இதெல்லாம் பார்க்குறது. இதெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாதுல்ல. காங்கிரஸ் கட்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பொறுப்பாளர் தான் இந்த முடிவுன்றது. யாரை டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்றது, இது வேற யாரும் முன்னாடி சொல்றது கிடையாது. சரி, நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணல எது ரொம்ப தவறா இருந்துச்சு? ராகுல் சார் என்ன கன்வே பண்ண வந்தாரோ அது அப்படியே வேற மாதிரி, அது டென்ஸ் டு சப்போர்ட்டிவ் டு டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி வந்துச்சு. அப்படி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் ராகுல் காந்தி அவருடைய பேச்சத்தான் பாக்குறேன், டிரான்ஸ்லேஷன் நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுங்கிறதுல அதுல நிறைய மீம்ஸ் வந்துருச்சு. அதனால மீம்ஸ் ரொம்ப பாப்புலர் மீம்ஸ் ஆயிப்போச்சு. அதனால விடுங்க. நீங்க வந்து நான் கேட்டது ராகுல் காந்தி அவருடைய பேச்சு. அந்த பேச்சில் அவருடைய எசன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச் மூணு ஸ்பீச்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்த தமிழகத்தில் டிவிக்கு வந்த பிறகு அவங்களால கூட்டம் தான் கூட்ட முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தாண்டி இப்போ ரீசன்ட் டேஸா டிவிக்கு உடைய வேவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றதா என்னன்னா, நீங்கள் வந்து தாவேகா கட்சி துவங்கப்பட்டதுலேருந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக மட்டும் நம்ம பார்க்குறத விட அவர் ஒரு அரசியல் வெற்றிடத்தை வந்து அவர் வந்து நிரப்ப ஆரம்பிச்சிட்டாருங்கிறது என்னுடைய பார்வை. அதிமுக என்ற கட்சி விழுந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை அவர் இழந்ததனுடைய விளைவாக அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்தையும் மதிக்கிறார். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அவர் மேலே இருந்த நம்பிக்கை மக்களுக்கு இல்லாதனுடைய விளைவா அந்த இடத்த ஸ்பேஸை திரு விஜய் அவர்கள் நிரப்ப ஆரம்பிச்சார். அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சி பாஜகவால் கபலீகரம் பண்ணப்படுறத மக்கள் விரும்புறாங்க. அந்த இடத்தை யாரையோரால் ஆக்குப்பை பண்ணிட்டு ஆகலாம். அந்த இடத்தை ஆக்குப்பை பண்றாரா இல்லையாங்கிறது தான் இந்த தேர்தல் திரு விஜய் அவர்கள். சரி சார், கேரளா எப்படி இருந்துச்சு? கேரளா தேர்தல் யூடிஎஃப் நல்லா பெரிய வெற்றி பெறுது. ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக பார்க்குறோம். 2 தடவை 10 வருஷம் லெஃப்ட் ஃப்ரண்ட் பினராயி விஜயனுக்கு அவர்களுக்கு எதிரான தேர்தலாக அதை பார்க்குறோம். என்னடா பினராயி விஜயன் அவர்கள் தான் கேரளாவில் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததில்லை. ஒரு முதலமைச்சருக்கு எதிரான தேர்தலாக இது வரைக்கும் கேரளா நடந்ததில்லை. பார்ட்டி வைஸ் நடந்திருக்கு. எம்எல்ஏக்களுக்கு எதிர்ப்பான ஒரு இது இருந்திருக்கு. ஓவரால் மைண்ட் அகேன்ஸ்டாக இருந்திருக்கும். பட் முதலமைச்சருக்கு எதிர்ப்பாக ஒரு எலெக்ஷன் டிரைவ் ஆனதுங்கிறது இந்த எலெக்ஷன் தான். அது காங்கிரஸ் கட்சியினுடைய, அதுவும் யூடிஎஃப் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியினுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கேரளாவில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஏறக்குறைய இந்த கூட்டணி 90 இடங்கள் பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. இங்க பாண்டிச்சேரி எப்படி? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காங்கிரஸ் தோழரிடம் பேசும்போது நம்ம வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை போஸ்ட் போல் அமைக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய என்ட்ரிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இந்த எலெக்ஷன் நினைக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன் பில், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இதெல்லாம் வரும்போது எல்லாரும் சேர்ந்து நீங்க அகேன்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, தோல்வியடை செஞ்சுட்டீங்க. பட் அதனால தமிழ்நாட்டுக்கு அதிக இடங்கள் வருது அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள மறுத்தீங்க? இல்லை, இது இடங்கள் கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விதமாக திரு அமித்ஷா அவர்கள், இது அமித்ஷா அவர்களுடைய பெஞ்ச் ஆகிட்டு இருந்தது. இவர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை 540லேருந்து 800 கூட்டிடுவோம். கூட்டுற எல்லாருக்கும் 50% கூட்டிடுவோம். கூட்டுறதுக்கு ஒரு தனி பேப்பர் வச்சிருப்போம். அது தேஜஸ்வி வந்து படிப்பார். தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் எம்பி வந்து படிப்பார். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு நான் ஒரு காலம் போட்டு வந்து நான் வந்து அதை நியாயப்படுத்தி பேசுவேன். திருமதி பிரியங்கா காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு அப்புறம் அதை சட்டத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேன். சட்டத்துக்குள்ள கொண்டு வருவீங்களான்னு கேட்டால் 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் திருப்பி சட்டத்துக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறது. டீலிமிட்டேஷன் மாநில அளவில் தவறு செய்யாமல் நீங்கள் மாநில அளவில் பண்ண விடுவீங்க அப்படிங்கிறதுக்கான உறுதி கொடுங்க அப்படின்னா அதை கொடுக்க மாட்டோம். அப்படி முன்னுக்கு பிறனான, அதாவது முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட்னால திரு அமித்ஷா அவர்கள் இதை தவற விட்டார்னு நினைக்கிறேன். இதை மிக தெளிவாக அகில இந்திய அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு, ஃப்ளோர் லீடர்ஸை கூப்பிட்டு, எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு, இது மிக முக்கியமான எல்லாரையும் கலந்து ஆலோசித்து நடக்க வேண்டியது. நீங்கள் ரூமில் உட்காந்து ஒரு கோடு போட்டு 50% கோடு போட்டு 272 சீட்டு கூட்டிடுவோம், இந்த சீட்டு அவ்வளோ கூட்டிடுவோம் அப்படின்னு கொண்டு வர்றது கிடையாது. இது எல்லாருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது. நீங்கள் என்ன கேட்டால் உங்கள்கிட்ட இருந்த உங்கள் மேலே நம்பிக்கையே படலை. எதிர்கட்சிகள் நம்பவே இல்லை. திரு அமித்ஷா அவர்களை நம்பவே இல்லை. திரு மோடி அவர்கள் அமித்ஷா கையில் கொடுத்தாரு. அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் நான் 3 நாளைக்கு ஒரு ஜோசியக்காரத்தை குடிச்சாப்புல ஒரு தேதியை குடிச்சிட்டு 16ஆம் தேதி நான் பாராளுமன்றத்தை கூப்பிட்டு பாஸ் பண்ணி 17ஆம் தேதி சட்டமாக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா
சட்டமன்றம் ஆக்க முடியாது. நீங்க அதோட பெண்கள் சரி, ரிசர்வேஷன் அது அவங்களுக்கு தெரியுமே. அவங்க நினைச்ச என்ன, பெண்கள் ரிசர்வேஷனோட கொண்டு வரும்போது இதை எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. அவரு நினைச்ச தவறு எங்க திரு அமித்ஷா அவர்களுடைய, அதான் எப்பவுமே அகங்காரம் பிடிச்சவர்களுடைய பிரச்சனை இருந்தா, அகங்காரம் பதவி, அகங்காரம் தலைமையில எரிச்சு வச்சுக்கணும். இதுதான் நடக்கும். இதுதான் நடந்துச்சு அமித்ஷா. அவர் நினைச்சா பெண்கள் ஒரு இதுக்கு பின்பத்துக்கு பின்னாடி நம்ம ஒதுங்கிடுவோம், பின்னாடி வந்துக்குருவோம், டீலிமிட்டேஷனை பின்னாடி வச்சுக்கிடுவோம், பெண்களை முன்னாடி வச்சுக்கிடுவோம், எவனுக்கும் தைரியம் இருக்காது, பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு தவறு போயிட்டாங்க. அந்த தவறு தான் அவர்களுக்கு இந்த தோல்வி கிடைச்சு. சரி, ஏதோ ஒரு வகையில நம்பர்ஸ் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அது நல்லது தானே? என்ன சீட்டு இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆக போகுது? இப்போ 545 பேர் இருக்கணும். 545 பேர் நான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம். தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கோம். 39 பேர் போகிறோம். 39 நீங்கள் பேரை சொல்லுங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர் மக்களுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். இன்னொரு 20 பேர் சேர்ந்தா தெரிஞ்சிட போதா இருக்கும். மக்கள் உங்களுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் நிறைய கொடுக்கணும், டிசிஷன்ஸை லோவர் லெவலில் எடுக்கணும். இது ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. இது வந்து கொள்கைகளை தான் பேசும் பார்லிமெண்ட். இதுல 800 பேரை வச்சுட்டு நீங்க ஓஹே ஏன்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு நீங்க வாட்டு கைதட்டிட்டு போகணும்னு வச்சுன்னா முடியாதுல்ல. இது உண்மையிலே 40 பேரும் மோர் மக்களோட அதிகமான இதா இருக்கணும், ஒன்றியவர்களா இருக்கணும். இதனால நம்பரை கூட்டி நான் என்ன பண்ண போறேன்? நம்பர் கூடிச்சுன்னா 60 பேர் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வளமெல்லாம் வந்துருமா? எல்லாம் வளம் வந்துருமா? அங்கே 120,000, இங்க 60,000. இது பேச்சு கிடையாது. பெண்களுக்கு கொடுக்கணுமா கொடுங்க. நான் சொல்றேன்ல, விருதுநகர் தொகுதியில ரிசர்வ் பண்ணுங்க. 539 தொகுதியில 13 தொகுதியை லாட்ல எடுத்து விருதுநகரை ரிசர்வ் பண்ணுங்க. பண்ணி ஒரு பெண் வரட்டும், ஒரு சகோதரி ஜெயிச்சு வரட்டும், எந்த ஒரு கட்சியை சார்ந்த சகோதரி ஜெயிச்சு வரட்டும். அதுல எந்த இதுவும் கிடையாது. யாருன்னு பார்த்தா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, இருக்க நான் 545 பேரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், புதுசா 222 பேர் சேர்த்துருவோம், எல்லாரும் ஒத்துக்குங்க பாக்குறாரு. 2023 சட்டத்தை போட்டோமே சாமி. 2023 நம்ம சட்டத்தை போட்டு அது ஒரு சட்டமா இருக்கு. பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்குற மசோதாவை போட்டு 3 வருஷமா அது குப்பையில கிடக்கு. சரி, நீங்க இப்போ அது நம்பர்ஸை கூட்டக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய ஐடியாவா, காங்கிரஸ் கட்சியோட ஐடியாவா? நாங்க சொல்ற 2 விஷயத்தையும் சொல்றோம். பெண்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அது இருக்க எக்ஸிஸ்டிங் சீட்ல கொடுங்க. சரி, இருக்க 39ல 13 ரிசர்வ் பண்ணுங்க தமிழ்நாட்டுல, ரைட்டா? அதே மாதிரி நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறீங்களா, இந்த எக்ஸிஸ்டிங் சீட்டுக்குள்ள பண்ணுங்க. நீங்க மெட்ராஸ்ல கூட்ட சொல்றாரு. அப்ப உங்களுக்கு 545 543 அதோட கூட்ட வேண்டாங்கிறீங்க. கூட்ட வேணாம். எதுக்கு அதுல எதுக்கு நீங்க போய் ஸ்ட்ரெஸ் பண்றீங்க? அது எவ்வளவு கஷ்டம். அப்ப அவங்க ஏன் கூட்டுறாங்க? கூட்டுறதுக்கான தேவை என்ன? அவங்க என்னடா பெண்கள் ரிசர்வேஷன் நம்ம 543ல பண்ணோம்னா இருக்கவெல்லாம் சீட்டுக்கு இருக்க எம்பி சீட்லாம் காலி ஆயிரும், நம்ம சீட்லாம் காலி ஆயிரும். அதுக்காக புதுசா ஒரு சீட்டை ரெடி பண்ணிடுவோம். இந்த சீட்டுக்கு பதிலாக இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா சீட் போட்டுருவோம். இந்த சீட்ல உட்காரன்னு நினைப்பாங்க, உட்கார்ந்துருக்கலாம், ஆள் உட்கார்ந்துருக்கலாம், புதுசா ஒரு சீட் போட்டு இந்த லேடிஸை உட்கார சொல்லுவோம்னு நினைக்கிறது அவங்களுடைய கணக்கு. இது வந்து ஒரு RSS கணக்கு. இது தப்பான கணக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் 545ல பெண்களுக்கு இடம் கொடுங்க. விருதுநகர் ரிசர்வ் பண்ணுங்க, மதுரையை ரிசர்வ் பண்ணுங்க, அல்லது கன்னியாகுமரி ரிசர்வ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இருக்கு? என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான ரிசர்வேஷன் அதுதான். பலமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகணும். நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணுமா? மதுரை இப்போ விருதுநகர்ல 17 லட்சம் ஓட்டு இருக்கு. மதுரை இது திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 28 லட்சம் ஓட்டு இருக்கு. அதை டீலிமிட்டேட் பண்ணுங்க. மாநிலங்களுக்குள்ள ஓட்டை வந்து நீங்க மாத்துங்க. எல்லாத்தையும் விதாச்சாரப்படியா எல்லாருக்கும் ஒரே ரைட் வரணும், ஒரே தொகுதிகளுக்கு வரணும் அப்படிங்கிறது அது மாத்துங்க. அது நியாயமானது. அதுல ஒரு தவறு கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனா அதையுமே நீங்க என்ன அசாம்ல பண்ணாப்புல பண்ணிடாது. அசாம்ல என்ன எப்படி பண்ணிட்டாங்க, ஒரு தொகுதியில முஸ்லீம் வாக்காளர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 5 பார்லிமெண்ட் அவங்க டிசைட் பண்ணலாம் முஸ்லீம் வாக்காளர். இப்ப 3 பார்லிமெண்ட் உட்காந்து விட்டாங்க. மிச்சம் 2 பார்லிமெண்ட் ஒண்ணுமே இல்லாம வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த 3 பார்லிமெண்ட் சேர்த்து ஓட்டு எல்லாத்தையும் ஒரு தூப்ரி சீட்ல உட்காந்து போட்டு விட்டாங்க. 2 பார்லிமெண்டோட ஓட்டு தூப்ரிங்கிற ஒரு பார்லிமெண்ட் உட்காந்து. இதுல என்ன உங்களுடைய வன்மம் என்ன காட்டுதுன்னா, முஸ்லீம் எம்பிஸ் டெல்லிக்கு வரக்கூடாது. இது RSS உடைய கோர் ஐடியாலஜி. கிறிஸ்டியன் எம்பிஸ் டெல்லிக்கு வரக்கூடாது. இது என்ன? இது உண்மையிலே மக்களுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகளாக இருக்க போறோம் நம்ம. இது வந்து நியாயம் இல்லாதது இல்ல. இதுக்கு நாங்க எதிர்க்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த வன்மம் அசாம் மாநிலத்தில் நடந்த, காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த இந்த வன்மம் இந்தியா முழுக்க நடந்துக்கூடாது. இது மக்களவையில் நம்ம கொண்டு வராங்க, மாநிலங்களவையில் அப்படி எதுவும் இல்லைல்ல சார்? ஸோ ஏதாவது பில் ஏதாவது கொண்டு வந்தா கூட மாநிலங்களவையில் அந்த பிரச்சனை வராது இல்ல. மாநிலங்களவையில் இருக்கிற நம்பர்ஸ் தானே, எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் தானே இருக்க போகுது. அவங்க பில்லு கொண்டு வரல. இது இப்போ எக்ஸிஸ்டிங் பில்லு லோக்சபாக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஃபியூச்சர் இவங்க இப்போ நம்பர் அதிகமாக்கி அது ஒரு என்ன இப்போ இங்கேருந்து ஒரு பார்வை என்ன இருக்கு, நார்த்தில் நிறைய சீட்ஸ் அதிகமாகிடும். ஸோ அது பிஜேபியினுடைய கண்ட்ரோலில் இப்போ அஸ் ஆஃப் நவ் நிறைய எம்பிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும்.
ஆனா பில்லுங்கிறது லோக்சபால கொண்டு வந்து நிறைவேற்றப்படுமா? ஆனால் ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்டால் தானே அது பில்லா மாற முடியும். நான் சொல்றது எதுக்கு கூட்டணும் சட்டம். என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி என்னடா, ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. 71ல ஃப்ரீஸ் பண்ணீங்க, 75ல சோனியா இந்திரா காந்தி அவர்கள் ஃப்ரீஸ் பண்ணாங்க. நம்ம இந்த பாப்புலேஷன் கவுண்ட் இந்தியாவோட குடும்ப குழந்தைகள் இதை பிறப்பு இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்தியா இந்த வேகத்தில் போச்சுன்னா நம்ம வந்து பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுவோம். 2001ல வாஜ்பாய் அவர்களும் அதே தானே பண்ணாரு. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வாஜ்பாய் பண்ணாரு. வாஜ்பாய் அப்ப எத்தனை எதிர்கட்சிகிட்ட பேசுறாரு. வாஜ்பாய் இந்தியா தேசத்தை பத்தி தெரியாது அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அத்வானி அவர்களும் அந்த கவர்மெண்ட்ல இருந்தார். அவருக்கு தெரியாத இந்தியாவுடைய பிரச்சனை இருக்கு. நீங்க எதை கொண்டு விட்டு வர போறீங்க? இப்ப மக்கள் தொகையை வந்து இப்ப ஆந்திரால சொல்றாங்க, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம குரலே இருக்காது, தெலுங்கருடைய குரலே இருக்காது, நம்ம வந்து 2 நாம் சைல்ட மாத்திட்டு குழந்தைகள் நிறைய கத்துக்கணும்ங்கிறாரு. இதுல கிளம்பிட்டேன் உத்தரப்பிரதேசம், நம்ம வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறத நிப்பாட்டிக்க கூடாது. பீகார்ல கிளம்பிட்டேன். நீங்க நம்ம வந்து பீகார்ல குழந்தைகள் பெற்று குழந்தை பெற்கிறதா முக்கியம். இப்ப இந்தியாவுடைய பிரச்சனை ரோபாட்டிக் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ரோபோட் உங்களுக்கு எனக்கு பதிலாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உங்களுடைய வேலைகளை நான் சைனால பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் வச்சு மனுஷர்கள் தாண்டிட்டு ரோபோட் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளை பத்தி பார்க்காம நீங்க குழந்தைகள் பத்துக்கிற விஷயத்துக்கு நம்ம போயிட்டோமே. நம்மளுடைய டைவர்ஷன் எங்கே போயிருச்சு? சீட்டை கூட்டணும்னா குழந்தை பத்துக்கணும். இது தேவையா இந்த நாட்டுக்கு? இந்த நாட்டினுடைய பிரச்சனை இதுவா? இருக்க 140 கோடிக்கே சோறு போடுறது வந்து பெரிய பிரச்சனை, பெரிய சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பிரச்சனையே என்னன்னா நம்முடைய மக்கள் தொகை இவ்வளவு வந்துருச்சு. இந்த அதுவும் நீங்க வந்து ரோபாட்டிக் ஹியூமனாய்டு ரோபாட்ஸும் ஏஐயோட இன்வென்ஷன்ஸும் எப்படி வந்து எத்தனை பேர் வேலை இல்லாம போறாங்கன்னே தெரியலையே. யாருக்கெல்லாம் வேலை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த வேலை இல்லாம போகுது. இதெல்லாம் நம்ம வந்து இதை பத்தி சிந்திக்காம நம்ம ஒரு நாடா மாற்றணும்னா எப்படி இருக்க போறோம் நம்ம அடுத்த நாடு? இதுதான் தலைமை பண்பா? இதுதான் இந்தியாவை பத்தி நம்ம 247ல இந்தியா இப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமே. இதுக்கான இந்தியாவை நம்ம உருவாக்குறோமா? உண்மையிலேயே நம்ம யோசிக்க வேணாமா? குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது இதை ரெடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியமானது. குழந்தை விகிதாச்சாரம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஏன் வந்து தரம் இன்னும் நம்ம ஏழ்மையில மக்கள் இருக்கிறவங்களையும் நம்ம கொண்டு வரணும். தரமான கல்வி வேணும், தரமான சுகாதாரம் வேணும், தரமான எல்லாம் வரணுங்கிறது எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் இருக்கு, எதுக்காலாம் பேச வேண்டியதா இருக்கு, நம்ம எதெல்லாம் பத்தி மக்கள்கிட்ட விவாதிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல குடிநீர் இந்த தேர்தலில் நீங்க பல ஊர்களில் நீங்க முக்கிய பிரச்சனை என்ன? நல்ல குடிநீர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு தண்ணி வருது. நாங்க 2 நாளைக்கு ஒரு தடவை கொண்டு வந்துட்டோம். இப்போ 15 நாளைக்கு முன்னாடி முதல்ல வந்துகிட்டு இருந்துச்சு. சிவகாசியில் இன்னைக்கு கேம்பெயின் என்ன? 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துருச்சு. 3 நாளைக்குள்ள ஒரு தண்ணி வந்துருக்குங்கிறதே பெரிய சாதனை நாங்க சொல்லிட்டு இருக்கோமே. இது எந்த விதத்தில் நியாயம்? டெய்லி வரணும் தண்ணி. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை வேறையா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை வேறையா கொண்டு போயிட்டு இருக்கோம். எடை கூட்டணும், சீட்டை கூட்டணும். சீட்டை கூட்டத்தில் என்ன நடந்துற போகுது? நல்ல எம்பிக்கள் வரணும் சட்டை விடுவோம். நல்ல பெண்களுக்கான 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் வரணும். இப்போ ஒரு 6 பேரும் இருக்காங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இன்னொரு 7 பேரும் புது நாடாளுமன்ற உறுப்பினர் வரட்டும். நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரட்டும். வந்து அவர்கள் நல்லா பேசட்டும், மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசட்டும். அது தப்பான விஷயம் கிடையாதுல்ல. நீங்க 2026 தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுடைய பார்வையில் வைக்கிறீங்க? நிறைவா கேட்கிறேன். மதசார்பற்ற கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். மதசார்பற்ற கூட்டணி ஜெயிக்கணும். எந்த அளவுக்கு ஜெயிக்கும்? ஜெயிக்கணும். மதசார்பற்ற கூட்டணி நல்லா ஆட்சி அமைக்கிற அளவு ஜெயிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. நன்றி மாணிக்கம் தாக்கூர் சார். பிஸியா இங்கேயும் நீங்க பிரச்சாரத்துல இருந்துட்டு இருந்தீங்க. எனக்கு டைம் ஒதுக்கி உங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்ன நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.